வணக்கம். இன்னைக்கு நம்ம 3வது கிளாஸஸ் பிசினஸ் ஸ்டடீஸ் வணிகவியல்ல 3வது கிளாஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம். அது நம்ம 2 சாப்டர்ஸ் 2 கிளாஸஸா பார்த்தோம். இப்ப 3வது கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மென்ட். அதாவது இது வந்து சியூடி சிலபஸ்ல உங்களுக்கு 3rd யூனிட்டா வரும். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா பிசினஸ் என்வைரன்மெண்ட். ஸோ நம்ம இந்த பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்து ஏன்னா மேனேஜ்மெண்டோட கண்டினியூஸா பார்க்கறதால இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் என்வைரன்மெண்ட் போகும். ஸோ இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது பத்தி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட், அதாவது மேலாண்மை தத்துவங்கள் தமிழ்ல சொல்லலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்லாம் என்ன? பிரின்சிபல்லாம் என்னன்னா, இப்போ ஒரு ஒரு கூற்று, அதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பத்தின அடிப்படை உண்மைகளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு கூற்று ஒரு பிரச்சனையை பத்தி அவனோட அடிப்படை உண்மைகளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றது பேரு தான். அது அது எதனோட பேஸ்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். அதாவது காரணம் மற்றும் விளைவுகளின் தொடர்பாக ஒரு கூற்று அதனுடைய அடிப்படை உண்மைகளை விளக்குச்சுன்னா அந்த பேரு வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ட்ரூத். ஓகே, அதை ரிஃப்ளெக்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்னன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாம ஒரு ஒரு மேனேஜர் டிசிஷனோ ஒரு ஆக்ஷன் வந்து ஆக்ஷனை வந்து நம்மளுடைய ஒரு குழுவோட நம்ம செயல்படுத்துறது பேர் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டைட்டிலுக்கான விளக்கங்கள். நம்ம இதை பார்த்துக்கலாம். ஸோ இதுல ஒவ்வொன்றா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்டோடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் டெஃபினேஷன். ஸோ பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை தத்துவங்கள். மேலாண்மையின் வரவிலக்கணம், டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது நிறுவனத்துடைய பணியாளர் வளங்களையும் கொண்டு தகுந்த திட்டங்கள் மூலமாக, ஒழுங்கமைப்பு மூலமாகவும், உரிய ஊக்குவிப்பு மூலமாகவும், தகுந்த கட்டுப்பாட்டின்படியும் அந்நிறுவனத்தின் நோக்கங்களை அறுதியிட்டு அவற்றை அடைய விளையும் தனிப்பட்ட செயல்பாடு மேலாண்மை ஆகும். அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாங்கன்னா அந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்ற பிளானிங் இருக்கணும், ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அடுத்தது எம்ப்ளாயர்ஸ் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்கனைசேஷனுடைய கோலை அச்சீவ் பண்றது தான் மேலாண்மையோட டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது மேலாண்மையின் தத்துவம். பாருங்க, மேனேஜ்மெண்ட் இஸ் டிஸ்டிங்க்ட் இன் ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆஃப் அலோகேட்டிங் இன்புட்ஸ் ஆன் ஆர்கனைசேஷன், ஹியூமன் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ். ஸோ டிபிக்கல் மேனேஜியல் ஃபங்க்ஷன் பிளானிங், ஆர்கனைசேஷன், டைரக்டிங், கண்ட்ரோலிங். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் அச்சீவிங் ஸ்டேட்டட் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஒரு ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் கோல்ஸ் வந்து நான் நோக்கி நம்மள அந்த நிறுவனத்தை நம்ம மேனேஜ் பண்றது பேர் தான் மேலாண்மை, மேனேஜிங் தத்துவம். ஸோ அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டிசைட் பை கன்சியூமர். ஸோ இதை வந்து அதாவது என்வரான்மெண்ட், அதாவது பிசினஸ் என்வரான்மெண்ட் பொறுத்து அல்லது ஆர்கனைசேஷனுடைய எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்து இது சேஞ்சபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேலாண்மையுடைய டெஃபினேஷன். ஓகேங்களா? அதாவது நிறுவனத்தின் பணியாளர் வளங்களையும் கொண்டு தகுந்த திட்டங்கள் மூலமாகவும், ஒழுங்கமைப்பு மூலமாகவும், உரிய ஊக்குவிப்பு மூலமாகவும், தகுந்த கட்டுப்பாட்டின்படியும் அந்நிறுவனத்தின் நோக்கங்களை அறுதியிட்டு அவற்றை அடைய விளையும் ஒரு தனிப்பட்ட செயல்பாங்கு மேலாண்மை ஆகும். நம்ம கிட்ட இருக்கிற ரிசர்ச் வச்சு அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்ட், அந்த நிறுவனத்துடைய கோலை வந்து நம்ம அட்டைன் பண்றதுதான் மேனேஜ்மெண்ட் டெஃபினிஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மேலாண்மை என்பது முன்கணிப்பு செய்தல், திட்டமிடல், ஒழுங்கமைப்பு, கட்டளையிடுவது, ஒருங்கிணைப்பது, கட்டுப்படுத்துது. அதாவது இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அதனுடைய அந்த மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெஃபினேஷன் மேனேஜ்மெண்ட் என்னன்னா டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல நம்ம 2 இது பார்ப்போம். ஒண்ணு வந்து ஹென்ரி ஃபாயில், அவர் என்ன டெஃபினேஷன் கொடுத்திருக்கிறாரு. ஓகேவா? அது என்ன பண்ணணும்னா, மேலாண்மை என்பது முன்கணிப்பு செய்தல், திட்டமிடல், ஒழுங்கமைப்பது, கட்டளையிடுவது, கட்டுப்படுத்துவது. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா இந்த டு மேனேஜ் த ஃபார்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட், டு கண்ட்ரோல். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஹென்ரி ஃபைல் சொன்ன மேனேஜ்மெண்ட்டுக்கான டெஃபினேஷன்ல எது எதெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ வந்து பிளான் கொடுத்துருவாங்க, ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா
கமாண்ட் கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் கண்ட்ரோல் கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி வந்து சம்மந்தமே இல்லாம ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துனாங்க. ஸோ இதுல எது தவறா இருக்குன்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஹென்ரி ஃபயலுங்கிற பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி. ஸோ நவீன மேலாண்மை தத்துவத்தினுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபயல். இவருடைய தத்துவத்தை தான் வந்து நம்ம ஃபர்தரா டீட்டெயிலா நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி அவருடைய என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இன்னொரு வாட்டி சொல்ற பாருங்க. டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட் த பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட் அண்ட் கண்ட்ரோல். இதுதான் வந்து ஹென்ரி ஃபயலுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கான டெஃபினிஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ பீட்டர் எஃப் ட்ரக்கர். ஸோ அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலாண்மை என்பது பன்னோக்கு செயல். இட்ஸ் அ மல்டி பர்பஸ் ஆர்கன். அது வியாபாரத்தை மேலாண்மை செய்கிறது. ஸோ தட் மேனேஜ் த பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ் த மேனேஜர் அண்ட் மேனேஜ் த ஒர்க்கர். அதாவது வணிகத்தை மேலாண்மை செய்தல், மேனேஜரை மேனேஜ் பண்றது, பணியாளர்களையும் பணியையும் மேலாண்மை செய்வது. ஸோ மேனேஜிங் த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க். ஸோ இது யார் இந்த டெஃபினேஷன் யார் சொன்னது பார்த்தீங்கன்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படிங்கிறவர் தான் மேனேஜ்மெண்ட்டுக்கான டெஃபினேஷன் கொடுத்துறாரு. அதுல முக்கியமான 3 இது என்னன்னா வணிகத்தை மேலாண்மை செய்தல், ஸோ மேனேஜ் த பிஸ்னஸ், மேனேஜிங் த மேனேஜர் அண்ட் மேனேஜிங் த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க். ஸோ இது இந்த 2 ஆத்தர்ஸ் சொன்ன டெஃபினேஷன் நம்ம பார்த்துருக்கோம். இதுல நிறைய இருக்கு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது என்னென்னு சொல்லிட்டு ஃபர்தர் வர கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போதைக்கு இது போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது மேலாண்மை கொள்கையினுடைய இயல்பு. ஓகேவா? மேலாண்மை கொள்கையின் இயல்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி, அதாவது உலகளாவிய பொருந்தக்கூடிய தன்மை. ஜெனரல் கைட்லைன்ஸ், பொதுவான வழிமுறைகள். ஃபார்ம்டு பை பிராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன், பயிற்சி மற்றும் பரிசோதனை மூலம் உருவாக்கப்பட்டது. ஃபிளெக்சிபிள், நெகிழ்வா இருக்கக்கூடியது. மெயின்லி பிஹேவியர், முக்கியமாக நடத்தை. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், காரணம் மற்றும் விளைவு உறைவு. கண்டிஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தற்செயல் தமிழ் சொல்லிக்கலாம். ஓகே, கண்டிஜென்ஸ். ஸோ இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அது ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி. ஸோ they can be applied in the all type of organization, business as well as non-business, small as well as large enterprise. அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் இருக்குது எல்லா நிறுவனத்துக்குடியும், அதாவது யூனிவர்சல், வேர்ல்ட்ல எங்க நிறுவனம் எடுத்தாலும் அங்க பொருந்தக்கூடியதுதான் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனரல் கைட்லைன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் அந்த யூனிவர்சல் அப்ளிகபிள் பண்ணா ஒன்லி காமர்ஸ் மட்டும் கிடையாது. நீங்க எந்த நிறுவனம் எடுத்தாலும், இப்போ சிவில் ரிலேட்டடா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, ஓகே, அந்த ஒர்க்கர்ஸ் வந்து இவங்க கொடுக்குற பிளான் வந்து ஒர்க்கர்ஸ் கொடுத்து ஒர்க்கர்ஸ் வந்து எப்படி டீட்டெயிலா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அது வந்து யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் கைட்லைன்ஸ், பொது வழிகாட்டுதல். அதாவது they are general guidelines to action decision making, however they do not provide ready-made solution as the business environment ever changing or dynamic. அதாவது ஒரு பொதுவான வழிகாட்டல் இருக்கும். அதாவது பிசினஸ் என்வரான்மெண்ட்ல வாணிப சூழல்ல முடிவெடுக்கிறதுக்கு ஒரு பொதுவான வழிகாட்டுதல் இருக்கும். ஏன்னா வாணிப சூழல் வந்து சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் அ டைனமிக். ஸோ அதுதான் வந்து நேச்சர் ஆஃப் த பிசினஸ் என்வரான்மெண்ட், பிசினஸ் என்வரான்மெண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு பை ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ தே ஆர் டெவலப்ட் ஆஃப்டர் த்ரூ த ரிசர்ச் ஒர்க் அண்ட் பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேனேஜர். அதாவது பயிற்சி மற்றும் பரிசோதனை, அதாவது மேனேஜருடைய ஒரு பயிற்சி மூலியமோ அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமோ ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி அது மூலயமா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து மேனேஜ்மெண்ட்ல இருக்குது. ஸோ பயிற்சி மற்றும் பரிசோதனை மூலம் உருவாக்கப்பட்டது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளெக்சிபிள், நெகிழ்வானது. ஸோ அதாவது அது எப்ப வேணா சேஞ்சஸ் ஆகும். அது வந்து நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது என்பது. ஸோ சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, கோரிக்கைகளுக்கு ஏற்ப பயிற்சி மேலாளர்களால் மாற்றியமைக்கலாம். ஸோ இஸ் த மேன்-மேட் பிரின்சிபல் ஆஸ் பர் த பிராக்டிசிங் மேனேஜர்
டிமாண்ட்ஸ் சுச்சுவேஷன் இட் கேன் பி சேஞ்சபிள். ஓகேங்களா. அடுத்து மெயின்லி பிஹேவியர், அதாவது முக்கியம் நடத்தை. அதாவது since the principal aims at the influencing the complex human behavior, they are the behavioral in the nature. So கொள்கைகள் சிக்கலான மனித நடத்தையில் செல்வாக்கு செலுத்துவதை நோக்கமாக கொண்டிருப்பதை அவை நடத்தை சார்ந்தவை. ஓகேவா. அடுத்து காஸ் அண்ட் எஃபெக்ட். they intend to establish relationship between cause effect so there can be used similar situation. அதாவது காரணம், ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கான காரணம் இருக்கும், அந்த விளைவு தான், விளைவு இருந்துச்சுன்னா அதுக்கான காரணம் இருக்கும். ஓகேவா. இப்ப பிசினஸ் லாஸ் ஆச்சுன்னா அது வந்து லாஸ்ங்கிறது விளைவு, அந்த லாஸுக்கான காரணம் என்னன்னு நம்ம ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து காரணத்திற்கும் விளைவுகளை உறவை ஏற்படுத்த அவர்கள் உத்தேசித்தனர், இதனால் அவை சொத்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம். சிமிலர் சுச்சுவேஷன்ல காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து இது யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து கண்டிஜன், தற்செயல். அதாவது ஒரு பொருந்தக்கூடிய தன்மை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிலவும் சூழ்நிலையை பொறுத்தது. அதாவது அக்கார்டிங் டு Tueri, the management principle are capsule to selected management wisdom and carefully and discreetly. அதாவது மேலாண்மை கோட்பாடு என்பது கவனமாகவும் தனித்துவமாகவும் பயன்படுத்த வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மேலாண்மை நலத்தின் கேப்சூல். அதாவது கேப்சூல்னா ஒரு ஒரு டேப்லெட் கேப்சூல் டேப்லெட் சொல்லுவாங்களா, அதுல வந்து எல்லா இன்கிரியன்ட் இருக்கும், அதை வந்து நம்மளுக்கு இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற கேப்சூலா வந்து மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும், அதான் வந்து கண்டிஜன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நேச்சர் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதனுடைய பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் முக்கியத்துவம். ஸோ என்னன்னா ப்ரொவைடிங் த மேனேஜர் வித் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ். ஓகேவா. ஸோ மேலாளருக்கு பயனுள்ள நுண்ணறிவுகளை வழங்குதல், ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ரிசோர்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், வளங்களின் உகுந்த பயன்பாடு மற்றும் பயனுள்ள நிர்வாகம், சயின்டிபிக் டிசிஷன் அறிவியல் முடிவுகள், மீட்டிங் த சேஞ்சிங் த என்வரான்மெண்டல் ரிசோர்ஸ். ஸோ மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப தேவைகளை பூர்த்தி செய்தல், fulfilling the social responsibility, சமூக பொறுப்பை நிறைவேற்றுதல், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ மேலாண்மை பயிற்சி, கல்வி மற்றும் ஆராய்ச்சி. இது வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொவைடிங் த மேனேஜர் வித் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ். ஓகேவா. ஸோ மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் கைட் மேனேஜர் டு டேக் த ரைட் டிசிஷன் அட் த ரைட் டைம், இம்ப்ரூவிங் தியர் நாலேஜ், எபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் த வேரியஸ் மேனேஜ்மெண்ட் சுச்சுவேஷன். அதாவது சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்க அவங்களோட பலதரப்பட்ட மேலாண்மை மேனேஜர் சுச்சுவேஷன்ல என்வரான்மெண்ட்ல அவங்க அதை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான், அதாவது மேலாண்மை கோட்பாடுகள் மேலாளர்களுக்கு அவர்களின் அறிவு திறன் மேம்படுத்தும் மூலம் சரியான நேரத்தில் சரியான முடிவை எளிக்கட்ட பல்வேறு நிர்வாக சூழ்நிலைகளை பற்றிய புரிதல். ஓகேங்களா. அது கொடுப்போம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிந்த அளவு எக்கனாமிக்கோ மனித வளங்களையோ ஒருங்கிணைப்பதன் மூலம் ஒருங்கிணைத்து ஒரு சிறந்த நிர்வாகத்தை வந்து கொடுக்கும். ஸோ அதான் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல் ஃபெசிலிட்டி, ஆப்டிமம் ஆஃப் ரிசோர்சஸ் பை கோஆர்டினேட்டிங் த பிசிக்கல், ஃபினான்ஷியல், ஹியூமன் ரிசோர்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் டிசிஷன். ஸோ டிசிஷன் பேஸ்ட் ஆன் தி scientific. So management principle tend to be more realistic, balancing and free from personal pressure. So அறிவியல் ரீதியாக தான் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். நம்மளுடைய சொந்த விருப்ப வெறுப்பின் மேல ஒரு டிசிஷன் எடுக்கவே கூடாது. அதுதான் வந்து சயின்டிபிக் டிசிஷன். நிர்வாக கொள்கையின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகள் மிகவும் யதார்த்தமாகவும் சமநிலையாகவும் தனிப்பட்டு சார்பு இல்லாததாகவும் இருக்க வேண்டும். இதுதான் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீட்டிங் த சேஞ்சிங் என்விரான்மெண்ட் ரிக்வயர்மெண்ட். அதாவது சூழலுக்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப தேவைகளும் பயன்பாடுகளும் வந்து நமக்கு மாறுபடும். ஸோ மீட்டிங் த சேஞ்சிங் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் ப்ரொவைட் அன் எஃபெக்டிவ் அண்ட் டைனமிக் லீடர்ஷிப் அண்ட் ஹெல்ப் த ஆர்கனைசேஷன் டு இம்ப்ளிமெண்ட் செய்து. அதாவது நிர்வாக கோட்பாடுகள் ஒரு பயனுள்ள மற்றும் ஆற்றல் மிக்க தலைமையை வழங்குவதோடு மாற்றங்களை செயல்படுத்துவதற்கு உதவுகின்றன. fulfilling the social responsibility. ஸோ நிர்வாக கோட்பாடுகள் நிறுவன இலக்குகளை அடைவதற்கு மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புகளை நிறைவேற்றுவதில்
மேலாளர்களுக்கு வழிகாட்டும். அதாவது ஆர்கனைசேஷன் கோல் இல்லாம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு அல்லது மேனேஜ்மெண்ட்க்கு இருக்குது. அதுக்காக அந்த சிக்னிபிகன்ஸ் வந்து இது வலியுறுத்தும். அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் த ஐடென்டிஃபைங் த ஏரியா which exiting the future manager should be trained. They also private basis of the future research. அதாவது தற்போதுள்ள எதிர்கால மேலாளர்கள், அதாவது இப்ப என்னன்னா அப்டேட் பண்ணிக்கணும். அதாவது மேனேஜர்ஸ் வந்து அவங்களுக்கு எதிர்ச்சர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ப அவங்களுக்கு அவங்கள வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அதாவது அவங்களை பயிற்சிகளுக்கு ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஏரியாஸ் எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அடையாளம் காண கோட்பாடுகள் உதவுக. இவை எதிர்கால ஆராய்ச்சிகளுக்கு அடிப்படையாக உள்ளன. They also provide the basis for future research. ஓகேங்களா? இதுதான் வந்து சிக்னிஃபிகன்ஸ் தி மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னோட டெஃபினிஷன் பார்த்தோம். அடுத்தது ஹென்ரி ஃபாயிலும் பீட்டர் டர்க்கும் கொடுத்த அவங்களோட டெஃபினேஷன் பார்த்தோம். மூணாவது வந்து நேச்சர் ஆஃப் த பிரின்சிபல் மேலாண்மை தத்துவத்தினுடைய இயல்புகளை பார்த்தோம். அடுத்தது வந்து சிக்னிஃபிகன்ஸ், அது மேலாண்மை தத்துவத்தினுடைய முக்கியத்துவங்கள் பத்தி பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா? மேலாண்மை செயல்முறைகள். ஸோ தேர் ஆர் ட்வின் பர்பஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். 2 காரணத்துக்காக மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ மேக்சிமம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி, அது அதிகபட்ச உற்பத்தி மற்றும் அதிகபட்ச லாபம். மேக்சிமம் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் சாட்டிஸ்பிகேஷன், அது அதிகபட்சமான மனித நலம் மற்றும் அவர்களுடைய திருப்திகரமான செயல்பாடுகள். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 பார்ட்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அதுல என்னென்ன மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் அ கோஆர்டினேஷன். மேலாண்மை என்பது ஒரு ஒருங்கிணைத்தல். அதாவது ஒரு மேலாளர் என்பவர் அந்நிறுவனத்தினுடைய மனிதவளம், இயந்திரங்கள், பொருட்கள் மற்றும் பணம் ஆகிய 4 வளங்களையும் அதன் செயல்பாடுகளையும் திறம்பட ஒருங்கிணைக்க வேண்டும். The manager of enterprise must be effectively coordinate all the activities and resource of the organization, man, machine, material and money of the 4 M's. So இந்த 4 Mங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 Mங்கிறது என்ன? men, machines, material, money. ஓகேவா? இந்த 4 M. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து as per the managerial process what are the 4 M கேட்பா. ஸோ men, machine, materials, money. ஸோ இது 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா so management is a process. ஓகேவா? So the manager achieves the proper coordination of the resource by means managerial function, planning, organization, ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ ஒரு மேலாளர் வந்து ப்ராப்பரா ஒரு விஷயத்த வந்து திட்டமிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை ஸ்டாஃபிங் பண்ணி அதை டைரக்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலம் ரிசோர்ஸை வந்து டேலண்டா வந்து நம்ம ஆர்கனைஸ் செய்யணும். இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ராசஸ். ஓகேவா? இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். மேனேஜ்மெண்ட் இஸ் அ பர்பசிவ் ப்ராசஸ். ஸோ மேலாண்மை என்பது ஒரு திட்டமிட்ட செயல்முறை. ஸோ மேலாண்மை என்பது முன்கூட்டியே திட்டமிட்ட நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடைவதற்காக இந்த ஒரு குறிக்கோள் இல்லாமல் நாம் எந்த ஒரு இடத்தையும் அடைய முடியாது அல்லது சேர வேண்டிய இடத்துல. இட் இஸ் டைரக்டட் டுவர்ட் அச்சீவ்மெண்ட் ப்ரீ டிட்டர்மைன் கோல்ஸ் ஆஃப் த ஆர் ஆப்ஜெக்டிவ். இப்போ ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் நம்ம முன்கூட்டியே ஒரு கோல் அல்லது அதனுடைய நோக்கத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதை நோக்கி தான் வந்து நம்ம செயல்படணும். ஓகேவா? அதாவது ஒரு எந்த இடத்தை சேரணும்னு தெரியாம நம்ம டிராவல் பண்ண முடியாது. அதுதான் வந்து குறிக்கோள் இல்லாமல் நம்ம வந்து ஒரு இடத்தையும் அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் அ சோசியல் ப்ராசஸ். ஓகே, இட் இஸ் ஆர்ட் ஆஃப் தி கெட்டிங் தஸ் டன் த்ரூ த அதர் பீப்புள். ஸோ ஒரு மற்றவர்கள் மூலம் ஒரு குறிப்பிட்ட பொருளை பெறுவதற்கான கலையாகும். ஸோ மேனேஜ்மெண்ட்ங்கிறது அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அது மூலியமா நம்ம சில இதை வந்து பெற்ற முடியும். அதுதான் வந்து இது மேனேஜ்மெண்ட் இஸ் அ சோசியல் ப்ராசஸ். இட் இஸ் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ த அதர் பீப்புள். மற்றவர்கள் மூலம் பெறுதல் என்பது ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் இஸ் அ சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ இட் இஸ் அ பிளான், ஆக்ஷன், கண்ட்ரோல், ரீபிளானிங் சைக்கிள். அதாவது பிளான் பண்றோம், ஆக்ஷன் பண்றோம்,
கண்ட்ரோல் பண்றோம். ஸோ பேஸ் அந்த கண்ட்ரோல் திரும்பி ரீபிளானிங் பண்றோம். ஸோ என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு திரும்பி வந்து நம்ம ரீபிளான் பண்ணி திரும்பி பிளான் ஆக்ஷன் அவுட்புட் அந்த அந்த பேசிஸ்ல வந்து நம்ம ஒர்க் பண்றோம். அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் சைக்கிளிக் ப்ரோசஸ். மேலாண்மை என்பது ஒரு சுழற்சியான செயல்முறை. திட்டமிடல், செயல்பாடு, கட்டுப்படுத்தல், மறு திட்டமிடல். ஸோ அதை வந்து ஒரு ரீசைக்கிளிக் ப்ராசஸா வந்து நம்ம கோலை நோக்கி பயன்படுத்துறதுக்கு ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் உடைய ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் செயல்முறைகள் வந்து 5 பார்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ டீட்டெயிலாக இது பார்த்தோம். ஸோ இன்புட் 4 மென் சொன்னோம்னா, மென், மெஷினரி, மெட்டீரியல்ஸ், மணி அண்ட் ரிசோர்சஸ். ஸோ பிளானிங், டைரக்டிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங், இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். ஸோ இது பார்த்தோம். அடுத்தது பார்த்தா எண்ட் ரிசல்ட், அவுட்புட். ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ். அந்த அப்ஜெக்டிவ் நோக்கி நம்ம என்ன அப்ஜெக்டிவ் நோக்கி பண்ணியிருக்கோமோ அவுட்புட் என்ன கிடைக்குதோ அது வந்து நமக்கு அப்ஜெக்டிவ். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் பெண், அதாவது வேலையாட் மென், இயந்திரங்கள், பொருள், பணம், வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இடுபொருள்னா இன்புட். ஸோ ஓகே, இறுதி பயன், எண்ட் ரிசல்ட், விளைவு, அவுட்புட். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். ஓகேவா? உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் இது வந்து உங்களுக்கு அந்த 4M என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது வந்து இதுல இன்னொன்னு என்னன்னா மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ வந்து சில டைம்ல வந்து நம்ம கன்ஃபியூஷன், ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஓகேவா? அதை பேஸ் பண்ணி அதனுடைய டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வந்து மேனேஜ்மெண்ட்டா என்னன்னா ஆர்கனைஸ்ட் வே, அது மேலாண்மை என்பது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன், அதாவது அதர் பீப்புள் டிபெண்ட் ஆன் அதர் பீப்புள் வி அச்சீவ் த கோல், ஆர்கனைசேஷன் கோல் ஆர் பிசினஸ் ஆர்கனைசேஷன். அதாவது அது வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நிர்வகிக்கிற திறமை வந்து நம்ம வந்து நிர்வாகம் என்ன பண்ணுறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து லோயர் லெவல், அதிகாரம் பவர் எங்க இருக்குன்னா மிடில் லெவல்லையும் லோயர் லெவல்லையும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உங்க டாப் லெவலில், உயர்மட்ட லெவலில் இருக்கும். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபோர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங். ஓகேவா? ஸோ கன்சர்ன் வித் எங்க தொடர்பு இருக்கு மேலாண்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது கொள்கைகளை செயல்படுத்தல். நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாலிசி ஃபார்முலேஷன், அவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரணும், ஜஸ்ட் அவங்க ஃபார்முலேட் பண்றது தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இட் ஒர்க்ஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே ஒர்க் பண்றது தான் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இட் ஃபுல் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். நிறுவனத்தின் செயல்பாடு முழு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ளிகபிள் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன், பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம். ஸோ யூபிஎஸ், யூனியன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ ராணுவம், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், மிலிட்ரி, கிளப்பு, ஸோ பிஸ்னஸ், அதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரும். ஸோ யார் வந்து டிசைடிங், முடிவுகள் எங்கன்னா பணியை யார் செய்வது, யார் எப்படி செய்வது அப்படின்னா இங்க வந்து என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கப்படும். புட்டிங் த பிளான் அண்ட் பாலிசி இன்டு த ஆக்ஷன், அதாவது திட்டங்களையும் கொள்கைகளையும் வந்து செயல்படுத்துவாங்க. அங்க வந்து ஒன்லி வகுக்கிறது, திட்டங்களையும் கொள்கைகளையும் வந்து வகுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல நடக்கும், அதாவது நிர்வாகத்துல. ஸோ மேனேஜிங் ஒர்க், அதாவது ரிசோர்ஸை வந்து கரெக்டா பிளான் பண்ணி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். கீ பர்சன் வந்து மேனேஜர், மேலாளர், நிர்வாகி. ஸோ எம்ப்ளாயிஸ் ஹூ ஒர்க் த ரெனமரேஷன், ரெஃபரன்ஸ் வந்து ஊதியத்துக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து கிடைக்கிற ப்ராஃபிட்ல அது மூலயமா அவங்க வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஃபங்க்ஷன், பணி வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கவர்னிங், நிர்வாகம் மற்றும் ஆளுமை, சட்டம், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் டிட்டர்மினேட்டிவ். ஓகேவா? இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா நம்ம வந்து பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றத வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இட் ஜஸ்ட் ஓரளவு சொல்லிடுறேன் என்ன ஆகுது. ஸோ டெய்லர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 5 வகையா பிரிச்சிருக்காரு. 5 தான்.
ஓகேவா? ஸோ அறிவியல் கட்டைவிரல் விதி அல்ல. சயின்ஸ் இஸ் நாட் ரூல் ஆஃப் த தாம். இணக்கம் சச்சரவின்மை, ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட். அடுத்தது மனப்புரட்சி, ஸோ மென்டல் ரிவல்யூஷன் சொல்லுவாங்க. அடுத்தது தனிமனி தனித்துவம், ஒத்துழைப்பு, கோஆப்ரேஷன் அண்ட் த இண்டிவிஜுவலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஸோ ஒவ்வொருவருக்கும் அவரது திறமைக்கேற்ப செழிப்புக்கேற்ப வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இது ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோ மட்டும் சொல்றேன், என்னென்ன பிரின்சிபல் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவோம். அது டெய்லர்ஸ் வந்து இந்த இதை கொடுத்துருக்காரு. அதுல டெய்லர்ஸ் கொடுத்ததை ஒவ்வொன்றா வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்ல ஹென்ரி ஃபாயில் வந்து ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹென்ரி ஃபாயில்ஸோடைய பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஹென்ரி ஃபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி. ஓகேவா? நவீன மேலாண்மை கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுற ஹென்ரி ஃபோயல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2-3 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியர், ஒரு மைனிங் இதுல வந்து என்ஜினியரா ஒர்க் பண்ணி அங்க இந்த தியரி வந்து அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து அவர் வந்து நிர்வாக மேனேஜ்மெண்ட்டுக்கு மேலாண்மைக்கு சில பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 14 பிரின்சிபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி ஃபைலோட பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க், வேலை பகிர்வு, அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க, அதிகாரமும் பொறுப்பும், டிசிப்ளின் ஒழுங்குமுறை, யூனிட்டி ஆஃப் கமாண்ட் கட்டளை உரிமை, யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் ஒருமுனை இயக்கம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்னா வந்து தனிப்பட்ட விருப்பம் இல்லாம பொது நலனுக்காக அந்த இது பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ரெனுமரேஷன் ஊதியம், சென்ட்ரலைசேஷன் அது மையப்படுத்துதலிருந்து, ஸ்கேலார் செயின் அதிகார சங்கிலி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆணைகள். ஒரு சில இதுல ஸ்கேலார் செயின் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம், தரவரிசைன்னு கூட கொடுக்கலாம், தரவரிசைன்னு கூட கொடுக்கலாம். பட் வந்து உங்க புக்கு கிளாஸரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகார சங்கிலி கொடுக்கலாம். ஆர்டர் ஆணைகள், நேர்மை வரி ஈக்குவிட்டி, ஸ்டெபிலிட்டி நிலைத்தன்மை, இனிஷியேட்டிவ் தன்முயற்சி திறன், எஸ்பிரிட்டி கார்ப்ஸ் குழு ஒற்றுமை. அதாவது இது ஒரு பிரெஞ்சு வேர்டு. இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டீம் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டீம் ஸ்பிரிட். ஸோ இந்த 14 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன இருக்கு? டிவிஷன் ஆஃப் ஒர்க், அத்தாரிட்டி, டிசிப்ளின், யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், ஆர்டர், ஸ்கேலார் செயின், சென்ட்ரலைசேஷன், ரெனுமரேஷன், இன்ட்ரெஸ்ட், ஈக்விட்டி, ஸ்டெபிலிட்டி, இனிஷியேட்டிவ் அண்ட் எஸ்பிரிட்டி கார்பரேட். தமிழ் சொன்னா வேலை பகிர்வு, அதிகாரமும் பொறுப்பும், ஒழுங்குமுறை, கட்டளை உரிமை, ஒருமுனை இயக்கம், அது வந்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் கமாண்ட் டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆணைகள், அதிகார சங்கிலி, அதுல தரவரிசை, மையப்படுத்தலின் தரம், ஊதியம், பொதுநலன், நேர்மை நெறி, நிலைத்தன்மை, தன்முயற்சி திறன், குழு ஒற்றுமை. ஸோ இந்த 14 பிரின்சிபல்ஸ் வந்து ஹென்ரி ஃபைலால கொடுக்கப்பட்டது. அது ஒவ்வொன்றா டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க் வந்து என்ன, வேலை பகிர்வுன்னு சொல்லுவாங்க. ஓகே, வேலை பகிர்வுல ஒண்ணும் இல்லை, ஒரு ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கறது. பாத்தீங்களா? இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து இந்த பிக்சர் பாருங்க, இது வந்து ஹெட்னு வச்சுக்கோங்க. ஸோ இவரு வந்து இவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க, இவங்க எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கூல் வச்சுக்கலாம். ஸோ ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எம் இருப்பாங்க. ஸோ ஹெச்எம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சருக்கு வந்து ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ டீச்சர் வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. இவங்க அவங்களுக்கு கொடுத்த சிலபஸ் வந்து கரெக்டான டைம்ல முடிச்சு கடைசியா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் வாங்கி கொடுக்கறது தான் வந்து அவங்களோட எய்மா இருக்கும் இந்த ஸ்கூலை பொறுத்தவரை. ஸோ அதை தான் வந்து அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல் ஹோல் ஒர்க் இஸ் டிவைடட் டு ஸ்மால் டாஸ்க்ஸ். அது ஸ்டூடெண்ட் வந்து நல்ல மார்க் வாங்குறது தான் நமக்கு வந்து ஹோல் ஒர்க். அதை டிவைட் பண்றது வந்து அச்சம் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து தனித்தனியா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ த specialization of the workforce according to the skill of the person, creating the specific personal and professional development within the labor force and therefore increasing the productivity, leads to the specialization which increase the efficiency of the labor.
ஓகேவா? அதாவது தொழிலமைப்பின் மொத்த பணியை சுமையும் சிறிய பணியாக பகிர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழிலாளரின் திறமைக்கேற்ப பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணியில் தொழிலாளியினுடைய சிறப்பீடும் நிபுணத்துவம் அடையும் வண்ணம் தொழில்முறை வளர்ச்சியும் பணிச்சூழலையும் உருவாக்க வேண்டும். இதன் மூலம் உற்பத்தி அதிகரிப்பதுடன் தொழிலாளிகளுடைய உழைப்பு செயல்திறன் அதிகரித்து நிபுணத்துவத்திற்கு வழிவகுக்கும். இதுதான் டிவிஷன் ஆஃப் ஒர்க். அதாவது ஸ்கூல்ல பையனை நல்ல மார்க் வாங்கி வைக்கணும். அதுக்கு டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணி பசங்களை ஒரு நல்ல மார்க் வாங்க வைக்கணும். அதே மூலமா டீச்சர்ஸும் அவங்கள அப்டேட் பண்ணி பசங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இதுதான் டிவிஷன் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? அதாவது அதிகாரமும் பொறுப்பும். ஓகேவா? அதாவது இதுல பாத்தீங்கன்னா அத்தாரிட்டினா கிவ் த ஆர்டர். ஓகேவா? ரெஸ்பான்சிபிலிட்டினா அந்த ஆர்டரை ஒபே பண்றது, அதாவது டியூட்டி பண்றது. ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு okay. Authority and respect. This is the issues of command followed by the responsibility and their consequence. Authority means right of the superior to give the order. ஓகேவா? superior ஆர்டர் கொடுப்பாரு, சப்பார்டினேட் அதை பெர்ஃபார்ம் பண்ண டியூட்டி பண்ணுவாங்க. அதுதான் அத்தாரிட்டி. அது தங்களது கட்டளை மூலம் விளைந்த விளைவுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதை குறிக்கின்றது. அதாவது இப்ப ஹெச்எம் டீச்சர்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறான்னா அதனால நடைபெற விளைவு, அதாவது அவுட்புட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் யாரா இருக்கும்னா ஹெச்எம் தான் இருக்கும். டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. சோ அதுதான் அதிகாரம் என்பது ஒரு அலுவலர் தன் கீழ் பணியாளருக்கு ஆணையிடும் உரிமையை குறிக்கின்றது. பொறுப்பு என்பது அவ்வணையின் நிறைவேற்றும். டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹெச்எம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அத்தாரிட்டின்னு சொன்னாங்க. ஓகேவா? சோ இதுதான் அதிகாரமும் மற்றும் பொறுப்பு. அடுத்தது டிசிப்ளின், ஒழுங்குமுறை. அதாவது கீழ்ப்படிதல், மற்றவர்களும் முறைப்படி நடித்தல், அதிகாரத்தை மதித்தல் போன்றவை இவ்வொழுங்கு. அதாவது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு டிசிப்ளின் இருக்கும். அது கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொன்னாங்க. இதுபடிதான் நீங்க இருக்கணும். லைக் நீங்க ஸ்கூலுக்கு வரணும்னா நீங்க கரெக்டா யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், கரெக்டா தலைவாரி இருக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும். நீங்க டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கு. இட் இஸ் ஒபீடியன்ஸ், ப்ராப்பர் கண்டக்ட் இன் ரிலேஷன் டு அதர். அடுத்தவங்களோட எப்படி நடந்துக்கணும், ஓகேவா? ரெஸ்பெக்ட் ஆஃப் அதாவது நம்ம ஹெச்எம் டீச்சர்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆர்கனைசேஷனா ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேவா? அடுத்தது யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஓகேவா? கட்டளை ஒருமைன்னு சொல்லுவாங்க. யூனிட்டி ஆஃப் கமாண்ட், தமிழ்ல கட்டளை ஒருமை. அது ஒவ்வொரு கீழ்ப்பணியாளரும் ஒரே ஒரு மேல்பதியாளர் மட்டும் கட்டளை பெற்ற வேண்டும், அவருக்கு மட்டும் கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். அவ்வாறின்றி ஒவ்வொரு கீழ்ப்பணியாளரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் உயர் ஆணைகளை பெற்று செயல்பட வந்தால் அது குழப்பத்தை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா லைக் unity of command. This principle state that each subordinate should receive the orders and accountable on one and only superior. அதாவது இப்ப இங்க ஒரு சுப்பீரியர் இருக்காருன்னா இவரு கீழே ஒரு சப்பார்டினேட் இருக்காங்க, வேலை செய்யற ஆட்கள் இருக்காங்க. இன்னும் மேனேஜ்மெண்ட்னா நிறைய சுப்பீரியர் இருப்பாங்க. ஸோ இவருக்கு மட்டும் கமாண்ட் வாங்கி ஒர்க் பண்ணா அது சக்சஸ்ஃபுல்லா நம்ம அவுட்புட் வாங்க முடியும். ஆனா இவரும் கமெண்ட் கொடுப்பாரு, இவரும் கமெண்ட் கொடுப்பாரு, அவர் யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதுதான் ஒரு கீழ்ப்பணியாளர் ஒரே ஒரு அதிகாரியிடமிருந்து கட்டளைகளை பெற வேண்டும். ஓகேவா? அதுதான் நம்ம டீம் ஒர்க்கா பிரிச்சுவாங்க. இப்ப ஒரு டீம் இருக்கு, அது ஹெச்எம் இருப்பாங்க, அவர் சொல்றதுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த டீச்சரை அவங்க சப்ஜெக்டை மட்டும் நடத்தணும். அவங்க மற்ற டீச்சர்ஸும் சேம் டைம்ல இதை கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஸோ அதை தான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், இட் ரிலேட்டட் டு all related to activities should be put order under the one group. There should be one plan of action for them. They should be under the control of one manager. ஓகேவா? ஒரு டைரக்ஷன், அது ஒருத்தர் இங்க ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம
ஆர்டர்ஸ் வந்து வரணும். வேற வேற இடத்துல இருந்து வந்தா அது வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அதாவது ஒன் மேனேஜர் கீழே வந்து அந்த யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் இருக்கணும். ஓகேவா? டிசிப்ளின் பார்த்தாச்சு, யூனிட்டி ஆஃப் கமாண்ட் பார்த்தாச்சு, யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஜெனரல் இன்ட்ரெஸ்ட். அதாவது தனிப்பட்ட நலனை விட பொது நலன் முக்கியம். அதாவது நிறுவனத்தினுடைய பொது நலன் முக்கியம். அதுதான் சொன்னேன். த மேனேஜ்மெண்ட் மஸ்ட் அசைட் த பர்சனல் கன்சிடரேஷன் அண்ட் புட் கம்பெனி ஆப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட். அதாவது தனிப்பட்ட கன்சிடரேஷனை விட்டுட்டு கம்பெனியுடைய நலனை வந்து தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். therefore the interest of the goals of the organization must prevail over the personal interest. ஓகேவா? அனைத்து தொடர்புடைய நடவடிக்கைகளும் ஒரே குழுவில் வைக்க வேண்டும். அக்குழுவிற்குள் ஒரே செயல் திட்டம் இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு மேலாளரின் கீழ் பணியாற்ற வேண்டும். ஒரே நோக்கத்தினை கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை ஒரு செயல் திட்டம் இல்லாமல் இருக்கேன்னா நோக்கம் நிறைவேறாமல் போகிறோம் அப்படின்னு. சரி. அது வந்து யூனிட் ஆஃப் டைரக்ஷன். இது வந்து பொது நலனுக்கான தனிநலம் புறக்கணிக்கப்பட வேண்டும். நிர்வாகம் தனிப்பட்ட ஆதாயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நிறுவனத்தின் நோக்கங்களை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும். தனிப்பட்ட நபர்களின் தனிமையுடைய தொழில் நிறுவனத்தின் நோக்கமே மேம்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்து ரெனுமரேஷன். worker must be paid sufficiently as is the chief motivation of the employees and therefore greatly increase the influence. அதாவது ஊதியம் கொடுத்தாதான் பணியாளர்கள் அதுக்கேற்ப வேலை செஞ்சு நமக்கு வந்து கரெக்டான அவுட்புட்டோ கரெக்டான ப்ராஃபிட்டோ நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து ரெனுமரேஷன் சொல்லுவாங்க. ஊதியம் என்பது பணியாளர்களின் பணிக்கு கொடுக்கப்படும் விலையாகும். பணியாளருக்கு ஊதியமே தொழிலாளர்களை, அதாவது ரெனுமரேஷன் தான், சேலரி தான் அவரை வந்து என்கரேஜ் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும், இன்னும் ஒர்க் பண்ணும், நிறைய சேலரி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ரெனுமரேஷன். அடுத்தது டிகிரி ஆஃப் தி சென்ட்ரலைசேஷன். ஓகேவா? த அமௌண்ட் ஆஃப் பவர் வெல்டட் இன் த சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் டிபெண்ட் ஆன் த கம்பெனி சைஸ். சென்ட்ரலைசேஷன் இம்ப்ளாயிஸ் ஆர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி த டாப் மேனேஜ்மெண்ட். அது அந்த பவர் வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்ப வந்து சொல்றது HM பவரை டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து கன்ஃபியூஷன் ஆகும், நமக்கு கரெக்டான வந்து ப்ரொடக்ட் கிடைக்காது. அதாவது HM பவர் இருக்குன்னா அவர் தான் அந்த பவரை வந்து இது பண்ணுவோம். அதுதான் வந்து டிகிரி ஆஃப் தி சென்ட்ரலைசேஷன். அதாவது ஒரு தொழில் நிறுவனத்தின் அளவை பொறுத்து, அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய கெப்பாசிட்டி ஆர் சைஸை பொறுத்து அவனுடைய நிர்வாகத்தினுடைய அதிகாரம் செலுத்தும் நிலை இருக்க வேண்டும். அந்த ஹைரார்கி வந்து கரெக்டா இருக்கும். முடிவெடுக்கும் அதிகாரம் நிர்வாகத்தின் குவிந்து கொடுத்து, அதாவது டிசிஷன் மேக்கர் யாருன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க தான் உங்களுக்கு டிசிஷன் லெவல் மேனேஜ்மெண்டா இருப்பாங்க. அதுதான் வந்து மையப்படுத்து இந்த டிகிரி ஆஃப் தி சென்ட்ரலைசேஷன். ஓகேங்களா? அடுத்தது லைன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ஸ்கேலார் செயின். ஓகேவா? ஆணை உரிமை வரிசை அண்ட் தரையரிசி தொடர், லைன் ஆஃப் அத்தாரிட்டி. ஓகேவா? அதாவது அதிகாரம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து உயர்மட்ட அலுவலிருந்து கீழ்மட்டத்தில் உள்ள பணியாளர்களை படிப்படியாக கீழ் நோக்கி வருவதை உயர்மட்டத்திலிருந்து கீழ் வருவதை நிறுத்துவதன் மூலம் அதிகாரப்பூர்வமான தெளிவாண்மை ஒரு அரிசி, அதாவது HM, டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட், இது வந்து ஒரு ஹைரார்கியா. இவங்க டாப் லெவலு, இங்க இன்டர்மீடியட் லெவலு, இவங்க வந்து லோயர் லெவல். ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் வருவாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வருவாங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் ஒரு ஹைரார்கி ஆர்டர்ல இருக்கிறதா வந்து உங்களுக்கு தரவரிசை ஸ்கேலார் செயின். ஓகேவா? அதிகார சங்கிலின்னு சொல்லுவாங்க. அந்த ஹைரார்கி ஆர்டர்ல இருக்கிறதா வந்து அந்த மேனேஜ்மெண்ட்ல அந்த ஹைரார்கி கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அடுத்ததும் ஆர்டர். சோசியல் ஆர்டர் என்ஷூர் த fluid operation of company through the authority procedures. So material order ensure the safety and efficiency in the workplace. Order should be acceptable under the rule of the company. So ஆணைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரித்த செயல்முறைகளாக நிறுவனத்தின் செயல்பாடுகளை சமூக ஆணைகளை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு நிறுவனத்தின் செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். பணியிடத்தில் பாதுகாப்பையும் உற்பத்தி திறனையும் பொருள் ஆணைகள் உறுதிப்படுத்த வேண்டும். ஆணைகள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் விதிமுறைகளுக்கு உட்பட்டதாகும். அதாவது நிறுவனத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ப அந்த ஆர்டர் இருந்தா மட்டும் நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடியதா இருக்க வேண்டும்ங்கிறது தான் வந்து சொல்றாரு. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலார் செயின் பண்ணாது. அது ஸ்கேலார் செயின்ல ஒரு முக்கியமான இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தீங்கன்னா
இது கேங் பிளாங்னு சொல்லுவாங்க. கேங் பிளான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹைரார்கி இருக்குன்னா, இவங்க வந்து HM, இங்க வந்து டீச்சரு, இங்க வந்து ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஒழுங்கா ஸ்டூடெண்ட் இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸ் லீடர்னு வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட் லீடர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா டீச்சர்கிட்ட சொல்லி டீச்சர் வந்து HMட்ட போவாங்க. ஓகே, இது ஒரு ப்ராசஸ். ஆனா இங்க மண்டே டீச்சர் ஒரு பையன் வந்து ஒரு பையனோட மண்டையை உடைச்சிட்டான். அப்ப டீச்சர் வந்து டைரக்டா HMட்ட சொல்றது காட்டி இங்க ஏதாச்சும் நிகழ்வு இருக்கும். அப்ப டீச்சரே இங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுப்பான். ஓகே, அதான் லைன் ஆஃப் அத்தாரிட்டி. திடீர்னு அந்த இது வந்து அதுக்கு பேர் வந்து வந்தீங்கன்னா கேங் பிளாங்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கேங் பிளாங்னா என்னன்னா, ஹைரார்கில அல்ல, கீழ்மட்டத்தில் இருக்கவங்களே ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. ஏன்னா அதனுடைய விளைவுகள் வந்து அதிகமா போயிருக்கூடாதுக்காக ஒரு இது எடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து கேங் பிளாங்க்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஹென்ரி ஃபைலோடைய பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 14 பிரின்சிபல்ஸ்ல 10 பார்த்துட்டோம். அடுத்து 11 வந்து ஈக்விட்டி. ஸோ எம்ப்ளாயி வந்து கைண்ட்லியா நடத்தணும். அவங்க பணியிடத்துல வந்து ஜஸ்டிஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ மேனேஜர் வந்து ஒரு சாதகமா நடந்து கொள்ளாம எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஈக்விட்டி என்ன நேர்மைன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் த பர்சனல், அதாவது பணியாளர்களின் கால வரையறையின் நிலைத்தன்மை. ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து எடுக்கிறது, வேலையை விட்டு நீக்கிறது, அப்புறம் ஆளு சேர்க்கறது, அந்த இது இல்லாம ஒரு வாட்டி எடுத்துட்டா அந்த ப்ராஜெக்ட் சஸ்டைன் ஆகிற அளவுக்கு அந்த எம்ப்ளாயும் சஸ்டைன் ஆகும். ஸோ இடையில ஒருத்தர் எடுத்துட்டு அப்புறம் ஒருத்தரை நீக்கிட்டு மறுபடியும் எடுக்குது, இந்த மாதிரி மாத்திட்டு இருந்தா அந்த பணி வந்து சரியாவே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது வந்து இனிஷியேட்டிவ். ஸோ அது வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு ஏதாச்சும் புது ஐடியாஸ் வந்து சொன்னாங்கன்னா அதை மோட்டிவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் செயல்படுத்தி அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா எம்ப்ளாயர் வந்து இன்னும் வந்து ஆர்வமா வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் தன் முயற்சி திறன் இனிஷியேட்டிவ்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 14 எஸ்பிரிட் டி காப்ஸ் டீம் ஸ்பிரிட். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிரிட் டி காப்ஸ் வந்து ஒரு பிரெஞ்சு டேர்ம், அதாவது குழுவா ஒன்னா சேர்ந்து அந்த ஒன்னா ஒற்றுமையா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறது தான் வந்து டீம் ஸ்பிரிட்னு சொன்னாங்க. அது மேலாளர்கள் பணியாளர்கள் தனித்தனியா இல்லாம சமமாகவும் ஒரு சமூகமாகவும் பணியாளர்களுக்கு இடையில் ஒற்றுமை வளர்ப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஒருவர் மீது ஒருவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் சூழலையே உருவாக்க வேண்டும். ஒற்றுமை குறித்த பணியை குறித்த கால நேரத்துக்குள் செய்து முடிக்க வேண்டும். ஸோ அந்த டீம் ஸ்பிரிட் தான் கரெக்டான டைமுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து உருவாக்கும். ஸோ இந்த 14 தான் வந்து நமக்கு ஹென்ரி ஃபைலோடைய பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தியரி தான். அதாவது டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு, வேலையை பிரிச்சு குறிக்கணும், அத்தாரிட்டி, பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, டிசிப்ளின், ஒழுங்குமுறை வந்து ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, யூனிட் ஆஃப் கமாண்டு, ஒரு இடத்துல இருந்து கமாண்ட் வரணும், யூனிட் ஆஃப் டைரக்ஷனு, அந்த ஒரு டைரக்ஷன் நோக்கி அந்த கமாண்ட் டைரக்ஷன் நோக்கி நம்ம செயல்படணும், ஆர்டரு கரெக்டா ஹைரார்கிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும், அந்த ஹைரார்கி ஆர்டர்ல ரேங்கிங் படி நம்ம செயின் ஃபங்க்ஷன் பண்ணோம். சென்ட்ரலைசேஷன், டிசிஷன் மேக்கிங் வந்து ஒரு இடத்துல வந்து குவிஞ்சு கிடைக்கிறது சென்ட்ரலைசேஷன். ரெனிமினேஷன், கரெக்டான ரெனிமினேஷன், அதாவது சேலரி கொடுத்தாதான் ஒர்க்பிளேஸ் வந்து கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது தனிநபர் இன்ட்ரெஸ்ட் இல்லாம கம்பெனியுடைய அப்ஜெக்டிவ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஊக்குவிக்கணும். அடுத்து ஈக்குவிட்டி, எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்கணும், அவங்களுக்கு வந்து சரியான நீதிகளை வழங்க வேண்டும் எம்ப்ளாயர்ஸ்க்கு. ஸ்டெபிலிட்டி, ஒர்க்கர்ஸுடைய டென்யூர் வந்து கரெக்டா இது பண்ணும், இடையில ஆள் எடுக்க நீக்கிறது செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. புது வகையான முயற்சி, எம்ப்ளாயோடைய புது வகையான ஐடியா கம்பெனி வந்து நல்ல இடத்துக்கு எடுத்து போனா அதை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். அடுத்து டீம் ஸ்பிரிட்டோட இருக்கணும். இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் மேக்சிமம், இதை நம்ம மேக்சிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ என்னென்ன இன்னைக்கு பார்த்தோம்னா டெஃபினேஷன் பார்த்தோம், ஹென்ரி ஃபைலோடைய டெஃபினேஷனு, பீட்டர் டர்க்கரோடைய டெஃபினேஷனு, அடுத்தது நேச்சர் ஆஃப் த பிரின்சிபல் என்னென்ன பார்த்தோம், யூனிவர்சல் ஆஃப் அப்ளிகபிலிட்டி, ஜெண்டர் கைட்லைன்ஸு, ஃபிளெக்சிபிள், மெயின்லி பிஹேவியர், காஸ் அண்ட் எஃபெக்டிவ், கண்டிஜென்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி பார்த்தோம். ஸோ ப்ரொவைடிங் மேனேஜர்ஸ் வித் யூஸ்ஃபுல் இன்சைட், ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ், எஃபெக்டிவ்
administration, scientific decision, meeting in the changing environmental requirements, fulfilling the social responsibility, management training, education and research. ஸோ இது வந்து சிக்னிஃபிகன்ஸ். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தா 2 ப்ராசஸ் பர்பஸ்க்காக பண்றாங்க. ஒன்று வந்து மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட், அதிக உற்பத்தி திறன் மற்றும் அதிக லாபம். மேக்ஸிமம் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் செட்டில்மெண்ட், அதாவது அதிகபட்சமாக மனிதனுடைய தேவைகளையும் நலன்களையும் திருப்திப்படுத்துதல். அடுத்தது வந்து 5 மேனேஜ்மெண்ட் வந்து 5 பார்ட்ஸா பிரிப்பாங்க. மேனேஜ்மெண்ட் இஸ் கோஆர்டினேஷன், மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் த பர்பசிவ் ப்ராசஸ், இட்ஸ் a சோசியல் ப்ராசஸ், இட்ஸ் a சைக்ளிக்கல் ப்ராசஸ். ஸோ ஓகேவா? ஸோ 4 MM ரொம்ப முக்கியமான மென், மெஷினரி, மெட்டீரியல்ஸ், மணி, இந்த 4 M வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் டிஃபரெண்ட். மேனேஜ்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் கீழே ஃபங்க்ஷன் ஆகிறதா மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாலிசியை உருவாக்கி அந்த பாலிசி வந்து மேனேஜ்மெண்ட் கொடுத்து அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அது வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ டெய்லர்ஸோடைய சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அதுல அவர் கொடுத்த அந்த 5 இது மட்டும் பார்த்தோம். சயின்ஸ் இஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப், ஹார்மனி நாட் டிஸ்கார்ட், கோஆபரேஷன் நாட் இண்டிவிஜுவலேஷன், மென்டல் ரெகுலேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபோக்கஸ், இட்ஸ் எ கிரேட்டர் எஃபிஷியன்சி ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி பார்த்தோம். ஒவ்வொருக்கும் அவர் திறமைக்கு ஏற்ப செழிப்பு வளர்ச்சி. அடுத்து ஹென்ரி ஃபைலோடைய 14 பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். அவ்வளவுதான். ஸோ இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய டீட்டெயிலாகவே கொடுக்குறேன். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்க சியூடியில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டெய்லருடைய சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் எடுத்த பிறகு உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.